அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஸ்ரீ ராம நவமி 2025 எப்படி ஸ்ரீராமரை எளிமையாக வீட்டில் வணங்குவது, விரதம் இருப்பது எப்படி, என்ன நன்மைகள் கிடைக்கும், ஆலயத்துக்கு போய் என்ன செய்யணும், இதெல்லாம் மிக எளிமையான முறையில் இந்த ஆடியோவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். ஆடியோவை முழுமையாக கேளுங்கள். ஓர் அறிவிப்பு அன்பானவர்களே, முருகப்பெருமானின் கையில் இருக்கும் அற்புதமான அந்த சக்தி வேலின் பரிபூர்ணமான அருளை நீங்கள் பெற்றுவிட்டால் உங்களை யாராலும் ஜெயிக்க முடியாது. உங்களுக்கு யாராலும் எந்த துரோகமும் செய்ய முடியாது. எந்த விதமான தீய வினைகளும் உங்களுக்கு வேலை செய்யாது. அப்பேற்பட்ட சக்தி வேலின் சூட்சம ரகசியங்களை, சூட்சம ரகசிய மந்திரங்களை, சூட்சம ரகசிய பூஜை முறைகளை ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து சொல்லித்தரப் போகின்றேன். வருகின்ற அட்சய திருதியின் நாள் முதல் 30/4/2025 முதல் இந்த வகுப்பு வாட்ஸ்அப் மூலமாக நடக்குது. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இதில் கலந்துக்கலாம். 11 நாள் வகுப்பு, 21 சூட்சம பயிற்சிகள் சொல்லித்தரப்படும். உங்கள் தலையெழுத்து நிச்சயமாக மாறும். வேல் சங்கல்ப வகுப்பு பதிவு செய்ய விரும்புகிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பதிவு விவரத்தை தருகின்றேன். ஸ்ரீ ராம நவமி, ராமரின் மீது அதீதமான பக்தி கொண்டவர்கள் இந்த நாளை தவற விட்டுற மாட்டாங்க. இந்த ராம நவமி இந்த ஆண்டு என்னைக்கு வருது? 6/4/2025 பங்குனி 23 ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ ராம நவமி நன்னாளாக வருகின்றது. இந்த நாளில் நான் இப்போ சொல்லக்கூடிய வழிபாடுகளை செய்யறதுனால என்ன நன்மை அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். அதன் பிறகு இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாமா வேண்டாமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாங்கன்னா இந்த வழிபாட்டை முறைப்படி செஞ்சீங்கன்னா சேர்ந்துருவீங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படும், ஒரு புரிதல் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண தடை, காரிய தடையால் துன்பப்படுறவங்களுக்கு அந்த தடை அத்துணையும் நீங்கும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். புதிய புதிய வாய்ப்புகள் உங்கள் குடும்பத்தை தேடி வரும். அவ்வளவு அருமையான பலனை தரக்கூடிய இந்த ஸ்ரீ ராம நவமி வழிபாட்டை தவறாமல் செய்யுங்கள். இந்த வழிபாட்டை விரதம் இருந்து மேற்கொள்ளலாம். விரதம் இல்லாமல் வழிபாடு மட்டும் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். குழந்தை வரம் மற்றும் திருமண வரத்திற்காக காத்திருக்கிறவங்க கண்டிப்பாக விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்க. கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறவங்க விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்க. கூடுதல் நன்மை கிடைக்கும். விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் தீபமேற்றி விரதத்தை தொடங்கி காலையில் ஸ்ரீராம பூஜையும் மாலை ஸ்ரீராமருக்கு சிறப்பு பூஜையும் செய்து விரதத்தை முடிக்கணும். இந்த ராம நவமியோடைய சிறப்பு காலை மாலை வழிபாடு பண்ணணும். விரதம் இருக்கிறவங்க விரதத்தை தொடங்கி காலையிலையும் பூஜை மாலையிலையும் பூஜை செஞ்சுட்டு விரதத்தை முடிச்சுக்கோங்க. சாமி, என்னால் விரதம் இருக்க முடியாது என்னுடைய உடல் சூழ்நிலையின் காரணமாக அப்படிங்கிறவங்க காலையும் மாலையும் பூஜை மட்டும் பண்ணால் போதும். எந்த நேரத்தில் பண்ணலாம்? காலையில் நீங்கள் எப்போனாலும் செய்யலாம். உங்கள் நேரத்துக்கு தகுந்த மாதிரி ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். மாலையில் 5:30 மணிக்கு மேலே இரவு 10:30 மணிக்குள்ள இந்த வழிபாட்டை செய்யலாம். இந்த வழிபாடு செய்வதற்கு ஸ்ரீராமருடைய பட்டாபிஷேக படம் அல்லது ஸ்ரீராமருடைய படம் அல்லது ஆஞ்சநேயர் படம் அல்லது பெருமாள் படம் இருந்தால் கூட போதும். அதற்கு முன்பாக இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம். வாசனை மலர்களை கொண்டு படத்தை அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். அலங்காரம் செய்து கொண்டு அதற்கு முன்பாக 9 தீபங்கள் ஏற்றுங்கள். சரிங்களா? 9 தீபங்கள் வரிசையாக ஏற்றி அந்த 9லையுமே நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெய் இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்கள். இந்த இடத்துல ஒரு தகவல், இந்த ஏப்ரல் மாதத்தில் நமது ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெய் 2 லிட்டர் வாங்கக்கூடிய அத்துணை பேருக்கும் குபேர விளக்கும் குபேர திரியும் அன்பு பரிசாக தந்துட்டுருக்கேன். விவரம் தெரிஞ்சுக்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றுங்கள் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள். 9 தீபங்கள் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி ஏற்றி நெய்வேத்தியமாக பால் பாயாசம் வையுங்கள் அல்லது பானகம் வையுங்கள் அல்லது பால் வைக்கலாம் அல்லது வெல்லம் வைக்கலாம் அல்லது சர்க்கரை பொங்கல். உங்களால் எதை வைக்க முடியுமோ அதை நெய்வேத்தியம் வைத்து ஓம் ஸ்ரீ ராமாய நமக அப்படின்னு 108 முறை சொல்லுங்க. ஓம் ஸ்ரீ ராமாய நமக அப்படின்னு 108 முறை சொல்லி பூஜையை முடிச்சுக்கோங்க. காலையில் அதே மாதிரி தான் மாலையிலையும் பூஜை பண்ணணும்.
அதே மாதிரி நெய்வேத்தியம் வைத்து அதே மாதிரி 9 தீபம் ஏற்றி அந்த மந்திரத்தை சொல்லி காலை மாலை 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லி ஸ்ரீ ராம நவமி நாளில் ராமனின் அருளை பெறுங்கள். சில வீடுகளில் சுந்தரகாண்டம் படிக்கிற பழக்கம் இருக்கும், பாலகாண்டம் படிக்கிற பழக்கம் இருக்கும். அப்படி படிக்கிறவங்க காலை மாலை எப்போ உங்களால் முடியுமோ அப்போ சுந்தரகாண்டம் படிங்க அல்லது பாலகாண்டம் படிக்கலாம். இல்லைனா ஓம் ஸ்ரீ ராமாய நமக என்று சொன்னால் கூட போதுமானது. அன்று ஸ்ரீ ராம ஜெயம் 308 முறை எழுதினால் கூடுதல் நன்மை. எப்போ நேரம் கிடைக்குமோ அப்போ எழுதுங்க. இது நீங்கள் வீட்டில் இருந்தே வழிபாடு பண்ணுறது. ஆலயத்துக்கு போகிறவங்க என்ன செய்யணும்னா ஆஞ்சநேயர் ஆலயம் போய் வழிபாடு செய்யலாம், அல்லது ஸ்ரீராமர் ஆலயம் அல்லது பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்க, ரொம்ப நல்லது. குறிப்பாக அன்னதானம் செஞ்சீங்கன்னா ஸ்ரீராம நவமி நாளில் அன்னதானம் செஞ்சீங்கன்னா கூடுதல் நன்மை. குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் கணவன் மனைவி ஏதாவது பிரச்சனையால் பிரிஞ்சு இருக்கீங்க அப்படின்னா அந்த அன்னைக்கு அன்னதானம் செஞ்சீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு கூடுதல் நன்மை கிடைக்கும். மிக எளிமையான முறையில் ஸ்ரீராம நவமி வழிபாட்டை இவ்வாறு செய்து ஸ்ரீராமரின் அருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிற. அந்த 9 விளக்குகள் ஒரு அரை மணி நேரம் எரிந்தால் போதும். அதன் பிறகு அதை எடுத்து குளிர வச்சுட்டு எடுத்து எங்கே விளக்கு எங்கே வைக்கணுமோ அங்கே வைத்து விடுங்கள். அன்பு சொந்தங்களே, இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஓர் அன்பான அறிவிப்பு. வருகின்ற அட்சய திருதி அன்னைக்கு ஸ்ரீ சொர்ணலக்ஷ்மி ஆகர்ஷ்ண மகா யாகம் நடைபெற உள்ளது. இந்த யாகத்தில் 2 கிராம் 5 கிராம் வெள்ளி நாணயம் மற்றும் 1 கிராம் தங்க நாணயம் வைத்து உயிரூட்டி தரப்போகிறேன். தேவைப்படுவோர் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.